வீரா சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் கனி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்க லாஸ்ட்டாக சாப்பிட்ட சாப்பாட்டில் பாய்சன் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்போ வீராவுக்கு நினைவுக்கு வர்றது கனி சொன்னது தான், ரவுடி தான் கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னதை இங்கே வீரா நினச்சி பார்க்குறாங்க. அடுத்த செகண்ட் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸும் அந்த கடையில் போய் விசாரிக்கிறாங்க. அதாவது கனியுடைய ஃபோட்டோவை காமிச்சு இந்த பாப்பாவை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது அந்த லேத்துப்பற்றையில் இருக்கிற ஒருத்தர் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்து கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல, உடனே போலீஸ்காரங்களும் லேத்துப்பற்றைக்கு போகிறாங்க. மாறனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ரீசன் என்னன்னு கேட்கும்போது, இது மாதிரி ஒரு பாப்பாவுக்கு கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்து அவள் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கா, பாய்சன் கலந்த கடலை மிட்டாயை வாங்கி கொடுத்தியா இல்லை தெரிஞ்சே தடவி கொடுத்தியான்னு மாறனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது கண்மணி கூட இருந்தார்ல முருகன், அவர் வக்கீலை கூட்டிகிட்டு வந்து ஜாமீனில் மாறனை கூட்டிகிட்டு வராங்க. இருந்தாலும் மாறன் மேலே சந்தேகத்தோடு தான் போலீஸ் அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இதே அப்செட்டோட லேத்துப்பற்றையில் மாறன் வந்து உட்காந்துட்டு இருக்க அப்போ வள்ளியோடைய என்ட்ரி. வள்ளி வந்ததும் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு மாறன் கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சின்ன குழந்தை வெளியில் விளையாட போகிறா, யாரோ கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்தாங்களாம். அதை சாப்பிட்டதும் அவளுக்கு மூக்கில் பிளட் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம், என்ன ஏதுன்னு பார்த்தா பாய்சன் கலந்துருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னதும் மாறனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. உடனே தான் அத்தை கிட்ட பாப்பாவுடைய ஃபோட்டோவை காமிக்க முடியுமான்னு சொல்லி கேட்க, தான் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை எடுத்து காமிக்க, அப்போ தான் உண்மை என்னன்னு மாறனுக்கே புரியுது. இவ்வளோ நாளும் பார்த்து பேசி பழகிட்டு இருந்த அந்த குட்டி பாப்பா கனி அப்படின்றது. ஸோ இதுக்கப்புறம் மாறன் கண்ணீர் இருந்து அதை பார்த்த வள்ளி என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, நான் பாப்பாவை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், பழகியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்னை அடிக்கடி பார்க்கவும் வருவா அப்படின்ற மாதிரியும் மாறன் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வள்ளிக்கும் புரியுது, அப்போது அந்த கடவுளே நினச்சாலும் உங்கள் ரெண்டு பேரையும் வந்து பிரிக்க முடியாது அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு வள்ளி அங்கேருந்து கிளம்புறாங்க. போகிறதுக்கு முன்னாடி வள்ளிக்கிட்ட இருக்கக்கூடிய கனியுடைய ஃபோட்டோவை மாறன் தன்னுடைய ஃபோனுக்கு சென்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபோட்டோவை பார்த்து இங்கே மாறன் ரசிச்சிட்ருக்காங்க. அப்போது மாறன் கூட ஹெல்ப்புக்கு இருக்கிறவர் சொல்கிறாரு, ஸோ பாப்பாவையும் உங்களையும் யாருனாலையும் பிரிக்க முடியாது அப்படின்ட்டும், கடவுள் வந்து நல்லவங்களுக்கு சோதனையை கொடுப்பாரு, ஆனால் கண்டிப்பாக வந்து நல்லது செய்வார், இந்த குடும்பம் உங்களை கண்டிப்பாக ஏற்றுப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சப்போர்ட்டாக பேசியிருப்பாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. ஸோ இங்கே சாமிக்கிட்ட கொண்டு போய் துண்ணூறுலாம் பூசி, அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணாலும் எங்ககிட்ட கேளு, நாங்கள் எடுத்து கொடுக்குறோம், செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வீரா குழந்தைகிட்ட அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் குழந்தைய நினச்சி மாறன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, இங்கே மாறனை பார்க்குறதுக்காக கனி ஓடி வராங்க. கனியை பார்த்ததுமே மாறனால் எமோஷனலாக கட்டுப்படுத்த முடியலை, ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதோட அந்த இடத்துல கனி மாறன்கிட்ட ரொம்ப எமோஷ்னலாக வந்து பேசியிருப்பாங்க. ஸோ எனக்கு ஒன்றும் இல்லை ரவுடி அப்படின்ட்டும், நீ அந்த பாய்சனை வச்சுருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், வீட்டில் இருந்தவங்கிட்டையும் நான் சொல்லிட்டேன், என்ன எப்போதுமே நீ ப்ரொடெக்ட் தான் பண்ணுவேன் தவிர இது மாதிரிலாம் நீ செய்ய மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி மாறன்கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுவாங்க. மாறனும் கனியை அப்படியே கட்டி அணைச்சிப்பாங்க. ஸோ அதே சமயம் மாறன் மைண்ட் வாய்ஸில் ஓடுது, உனக்கும் சித்திக்கும் யாருனால ஆபத்து இருக்குது, ஸோ கண்டிப்பாக யார் என்னன்னு பார்த்து அவங்களுடைய கொலையா இருப்பேன் அப்படின்ற மாதிரி மாறன் ஒரு ரிவெஞ்ச் கொடுக்குறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் வீரா கனிக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க. கனி சாப்பிட மாட்டேன்னு அங்கே எங்கேயும் ஓடிட்டுருக்காங்க. நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல, சாப்பிட்டுட்டு நடக்கணும்னு சொல்லுவல்ல, அதனால தான் நடந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமான மீட்டிங் இருக்குது, நீங்கள் சாப்பாடை ஊட்டுங்க, கனியை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அப்போது வள்ளியம்மா எங்கள் கனிக்கிட்ட வந்து நைட்டு எங்கே போனேன், நீ ஏன் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ரவுடியை தான் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்ல, வள்ளிக்கு சந்தோஷமாக இருந்தாலும் வீட்டில் இருக்கவங்க கிட்ட பொய் சொல்லக்கூடாது, மறைக்கக்கூடாது, யாருக்கும் தெரியாமல் எங்கேயும் போகக்கூடாதுன்னு கனிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதை கேட்டாலும் கனி நான் ரவுடியை போய் பார்த்துட்டு வரேன்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. கடையிலேருந்து மாறன் கனியை பார்க்க ரெண்டு பேரும் ஆவலாக பார்த்துக்கிற நேரம் கனி அப்படின்ற வாய்ஸ் கேட்குது. யாருன்னு பார்த்தா வீராவுடைய என்ட்ரி. எபிசோடை முடிச்சிட்டாங்க. சரி, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு. சரி, பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்றத.